இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப முக்கியமான ஜாப் வேகன்சி தாங்க பார்க்க போறோம். இந்த ஜாப் வேகன்சியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12ஆம் வகுப்பு படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ண மாதிரி கிளர்க்குக்கு உண்டான வேலையும் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸுக்கு உண்டான வேலையை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன வேலை பண்ணுறாங்களோ அதை விட பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான வேலை. ஹெட் கான்ஸ்டபிள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போன்ற வேலைகள் எல்லாமே தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1526 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்கள் பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி, அதாவது நேற்றுலேருந்தே நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க. இந்த லேட்டஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பொறுத்தவரை 1526 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் போன்ற வேலைகள் இருக்குது. இதுக்கு ஆண் பெண் இருப்பாளருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஜூலை 2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். மேலும் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ண போங்க. இது மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன டிகிரி படித்தவங்களும் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன ஜாப் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், கம்பண்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், வாரண்ட் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்க. பிஎஸ்எஃப் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப்பில் 21 வேகன்சி இருக்குது, பிஎஸ்எஃப்பில் 17 வேகன்சி இருக்குது, ஐடிபிபின்னு சொல்லக்கூடிய பார்டர் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்குது, சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலையில் காவலர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதில் இருக்குது. 146 காலி பண்ணிங்களுக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்பிஎம் சொல்லக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு வேகன்சி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மினிஸ்டரியல் லெவல்லையும் வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஹால்டிவாரம் சொல்லக்கூடிய கிளர்க்கு வேலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்பில் மட்டுமே உங்களுக்கு 282 காலி பணிகள் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எஃப்பில் 302 காலி பணிகள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஏஆர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி தாராளமாக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய கிளர்க்கு வேலை இருக்குது. அதனால் நீங்கள் எஸ்எஸ்சியில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, இதில் கிளர்க்கு வேலை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்துருக்கு. இதில் கண்டிப்பாக ஹைட்டு, செஸ்ட்டு, வெஸ்ட் ஹைட்டு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் 1/8/2024 இந்த டேட்டுக்குள்ளே எல்லா எலிஜிபிலிட்டியும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது 1/8/2024 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் மினிஸ்டரியல் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரை இருக்கணும். அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளே மாஸ்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் டிரைவர்னு போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் ஷாப்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்ஸ்டபிளை பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா கிரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு பிஎஸ்எஃப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா புதுதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விளக்கமாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய அலௌன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சேலரியை பொறுத்தவரை அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்தவரை 29,200 ப்ளஸ் அலௌன்ஸ் கொடுப்பாங்க. லெவல் 5ல் இருக்கக்கூடிய சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இதுவே ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க லெவல் 4ல் இருக்கக்கூடிய சேலரி உங்களுக்கு கிடைக்கும். 25,500 மேலேயே உங்களுக்கு கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஆட்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெண்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாருமே 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்படி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மல்டிபிள் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடத்துவாங்க. இதே மாதிரி வந்து ஒன்று பாஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் போக முடியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா விளக்கமாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டேஜெல்லாம் பாஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கான ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண நல்லது. அதை பார்த்துட்டு உடனே 12th பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு எல்லாமே மெஷர் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு போலீஸுக்கு நிகரான ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம். அதை விட வந்து பவர்ஃபுல்லான வேலையும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கலாம். இதில் கிளர்க்கு வேலையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிளிக் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ எலிமெண்ட் போகணும்.